சீட் பெல்ட் இல்லாம பிளைட்ல போனா எப்படி இருக்கும்? இது இந்தியாவுடைய அதிரடியான துரந்தோ எக்ஸ்பிரஸ். ஹவுரா ஜங்ஷன்ல இருந்து எஸ்எம்டி பெங்களூரு வரைக்கும். நான் உங்க உதயா, இது உங்க உதயா டூரிஸ்ட்ரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூரந்தோ இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 21க்கு வருது. நாமளும் பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. ஆனால் வண்டி இன்னும் வரல. உள்ள வரும்போது பார்க்கலாம். நாம டிராவல் பண்ண போற எஸ்எம்டி பெங்களூரு தூரந்தோக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 ஸ்டாப்பிங் தான். சும்மா ரன் இன்னைக்கு அது ரெடியா இருக்க போது. செம்ம வண்டி இது. டைம் 10:25 ஆச்சு. இப்போதான் ரேக்கை உள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட்டா உள்ள வந்துகிட்டு இருக்கு ரேக்கு. தூரந்தோ சூப்பர் ஃபாஸ்டோடைய 3rd ஏசி கோச். இதில் நீங்கள் ஹவுராலேருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் போகிறதுக்கு 3110 ருபீஸ் ஃபேர் ஆகுது. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஃபேரிங் இருக்குது. ஸோ இந்த ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். தூரந்தோ எக்ஸ்பிரஸில் டைனமிக் ஃபேரிங் இருக்குது. டைனமிக் ஃபேரிங் அப்படின்னா ட்ரெயினுடைய மொத்த சீட்டில் இருந்து 10% சீட் வந்து புக் ஆகும்போது ஃபேர்லேருந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் டைனமிக் ஃபேரிங். இப்போ ஒரு ட்ரெயினில் 100 சீட் இருக்கு. ஒரு சீட்டுக்கும் 100 ரூபாய் ஃபேர். இப்போ மொத்த சீட்ல இருந்து 10% புக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபேர்ல இருந்து 10% இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1.5 டைம்ஸ், அதாவது 50% வரைக்கும் ஃபேர்ல இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் டைனமிக் ஃபேரிங். தூரந்தோடைய டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் ஏசி கோச். இதில் நீங்கள் ஹவுராலேருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் போகிறதுக்கு 6765 ருபீஸ் ஃபேர் ஆகுது, இன்க்ளூடிங் கேட்ரிங் சார்ஜஸோட. இருந்தாலும் இந்த வண்டியில் டைனமிக் சார்ஜஸ் இருக்குது. ஸோ ஃபேர் இன்னும் அதிகமாகும். தூரந்தோடைய செகண்ட் ஏசி கோச். இதில் நீங்கள் ஹவுராலேருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் போகிறதுக்கு 4145 ருபீஸ் ஃபேர் ஆகுது, இன்க்ளூடிங் கேட்ரிங் சார்ஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபேரு. இதில் டைனமிக் ஃபேரிங் இருக்கிறதுனால டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். இந்த ட்ரெயினுடைய செகண்ட் சிட்டிங் கோச் இதுதான். கடைசியில் காட்பெட்டி இருக்கு இல்லையா, அந்த ஏரியா. இதில் நீங்கள் ஹவுராலேருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு வரைக்கும் போகிறதுக்கு 635 ருபீஸ் ஃபேர் ஆகுது. தூரந்தோல S8 என்னோட கோச்சு பாருங்க உள்ள. இது ஸ்லீப்பரா இல்லை அண்டர்சர்டானே தெரியல. அவ்வளோ கூட்டம் உள்ளே ஏறி நின்றுட்டு இருக்கு தூரந்தோல பாருங்க. தூரந்தோடைய கோச் கம்போசிஷன் 1 பேண்ட்ரி, 1 செகண்ட் ஏசி, 1 ஃபர்ஸ்ட் ஏசி, 1 செகண்ட் சிட்டிங் கோச், 6 தேர்ட் ஏசி, 11 ஸ்லீப்பர் கோச் இருக்கு. இந்த ட்ரெயினில் அண்டர்சர்டே கிடையாது. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். எஸ்எம்டி பெங்களூரு தூரந்தோவை ஹால் பண்ண போகிற லோகோ சந்திராகாச்சி ஷெட்டோடைய WAP7 Web 7. கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் 29 ஹவர்ஸ்ல கவர் பண்ணுது. மொத்தமாக 4 ஸ்டாப்பிங் தான் இருக்கு. இந்த ட்ரெயினை ஹவுரால இருந்து மண்டே அண்ட் தேர்ஸ்டே மட்டும் ஆப்ரேட் பண்றது கிடையாது. இந்த ட்ரெயினை ஹவுரால இருந்து 10:40 AM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் 3:45 PM எஸ்எம்டி பெங்களூரு போய் சேருது. இன்றைக்கி ஜேர்னி ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. பாருங்கள், புவனேஸ்வர் வர வரைக்கும் இந்த கூட்டம் இப்படியே தான் இருக்கும் போல். ஹவுராலேருந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அடுத்து புவனேஸ்வர் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதுங்கிறது 436 கிலோமீட்டர்னு இருக்குது. இந்த ட்ரெயினுடைய லாங்கஸ்ட் இன்டர்மீடியட் ஹால்ட் ரன் இது. ஹவுரா தாண்டின உடனே எனக்கும் தம்பிக்கும் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ தூரத்தோட சாப்பாடு வரும். எல்லாத்தையும் போக பார்க்கலாம்.
ஸ்டார்ஸ் தூரந்தோடைய ஸ்பீடில் சும்மா ட்ராக்ஸ் அந்த ஃபயருங்க, சும்மா பறக்குது வண்டி. ஒரு ஸ்கிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா சும்மா தெரிக்குது. தூரந்தோவில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு 1:30 மணிக்கு கரெக்டாக லஞ்ச் கொடுத்துட்டாங்க. 2 ரைஸ் கொடுத்துருக்காங்க, சிக்கன் கறி இருக்குது, தால் இருக்குது, இந்த பக்கம் தயிர், ஊறுகாய் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தூரத்தோடு உங்களுக்கு மீல்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அப்படி வேண்டான்னா டிக்கெட் பேர்லேருந்து உங்களுக்கு கேட்ரிங் சார்ஜஸ் ரெடியூஸ் ஆகிடும். அதே போல் பேண்ட்ரிலே எல்லாமே உள்ளே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் உள்ளேயும் வாங்கிக்கலாம். இந்த ட்ரெயினில் என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் டிக்கெட் எடுக்கும் போதே கேட்ரிங் சார்ஜஸை இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஏன்னா வண்டி ரொம்ப தூரமாக நிற்கும். ஸோ சாப்பாடு கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவே நீங்கள் சாப்பாடு டிக்கெட்லேயே போட்டுட்டிங்கன்னா எல்லாமே சீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தூரத்தோல நான் ஸ்டாப் ரன்னு, சாப்பாடு வேகம், வித்தியாசமான அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 29 hours இதில் ஒரு சாகசமாக இருக்க போகுது. Stars, welcome to Orissa. 436 kilometer travel பண்ணி நம்ம புவனேஸ்வர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் BBS. இங்க நம்ம வண்டி 30 minutes டிலேவா வந்து சேர்ந்திருக்கு. 5 minutes சால்ட் இருக்கு. இன்னைக்கு என்னால இந்த ட்ரெயின்ல ஒரே ஒரு கிராசிங் கூட எடுக்க முடியல. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நான் ட்ராக் சைடு பக்கமா சீட்டு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம டோர் பக்கம் எல்லாமே லக்கேஜ் வச்சு ஃபுல்லா ஆளுங்க நிக்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு ரொம்ப உள்ள மோசமா போயிட்டு இருக்கு. இது தூரந்தோ எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு கூட்டம்.
ப்ரீமியம் தூரத்தோ உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ ஒரு ரஷ்ஷு உள்ள. ஒரு சீட்டில் பார்த்தீங்கன்னா 7-8 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீட்டில். இந்த ட்ரெயினை 30 டிசம்பர் 2009 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 17+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுவும் கொஞ்சம் பழைய வண்டி தான், ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்லீப்பரில். இது தூரந்தோவா இல்லை அண்டர்சர்டானே தெரியல. பாருங்க கூட்டத்தை. எப்பா 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 மூட்டை மூட்டையாக எடுத்துக்கிட்டு ஏறுறாங்க உள்ள. புவனேஸ்வர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து நமக்கு விஜயநகரம் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயினுடைய செகண்ட் லாங்கஸ்ட் இன்டர்மீடியட் ஹால்ட் ரன் ஸ்டார்ட் ஆகுது. விஜயநகரம் இங்கிருந்து 383 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. திரும்பவும் ஒரு பயங்கரமான லாங் ரன் இருக்குது. இதுக்கு மேலே ஜேர்னி எவ்வளோ பயங்கரமாக இருக்க போகுதுன்னு தெரியல. இங்கேயே சீட்டில் உட்காந்து செட்டில் ஆனவன் தான். என்னால் எழுந்து எங்கேயுமே போக முடியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடைச்சி வச்சுருக்காங்க. எங்கேயுமே கொஞ்சம் கூட காற்றே வரல. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்லீப்பர் கிளாஸ் இந்த வண்டியில். தூரந்தோ அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? தூரந்தோ அப்படின்னா பெங்காலியில் ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஓய்வில்லாதது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2009 இதை இனாகரேஷன் பண்ணும்போது ஸ்டார்ட் டு எண்டிங்க்கு எந்த விதமான ஸ்டாப்பிங்கே இந்த வண்டிக்கு கிடையாது. ஆனால் 2016 பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்டாப்பிங் இதுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இடையில கொஞ்சம் ஒரு சில ஸ்டாப்பிங் நின்று இந்த வண்டி போகுது. கரெக்டாக நைட்டு 8 மணிக்கு தூரத்தோல டின்னர் கொடுத்துட்டாங்க. மதியானம் கொடுத்த அதே சேம் மெனு தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுமா? மதியானம் தயிர் இருந்தது, இப்போ தயிர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு நேராக நம்ம விஜயநகரம் போயிடலாம். ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ். 820 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விஜயநகரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் VZM. இங்கே 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 10 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. விஜயநகரம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம ட்ரெயினுக்கு திருப்பதி போகிறதுக்காக நிறைய மக்கள் ஏறி இருக்காங்க. ஆல்ரெடி உள்ள பிதுங்க இருக்குது. பாவம் எல்லாம் கஷ்டப்பட்டு ஏறி இருக்காங்க உள்ள. இந்த ட்ரெயினுக்கு விசாகப்பட்டினம் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுக்கல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போனால் தேவையில்லாமல் ரேக் ரிவர்சல் பண்ணணும். அதனால இந்த வண்டியை சிம்மாச்சலம் நார்த் வழியாக பைபாஸ் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சிம்மாச்சலம் நார்த்தில் க்ரியூ சேஞ்சும் இருக்குது. இந்த ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே. இந்த ட்ரெயினுக்கு மொத்தமாக 3 டெடிகேட்டட் ரேக்ஸ் இருக்கு. எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது. இந்த ட்ரெயினை சந்திரா காட்சியில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயநகரம் ஜங்ஷன்ல இந்த பக்கம் சமோசா வைக்கிறாங்க, பிரியாணி வைக்கிறாங்க. உள்ள பேண்ட்ரியில வாங்காதவங்கலாம் இங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கப்புறமா போயிட்டு தூங்க வேண்டியதுதான். காலையில் விஜயவாடாவில் எழுந்து கண்டினியூ பண்ணுறேன். விஜயவாடா ஸ்டார்ஸ் 1215 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் BZA. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 10 மினிட்ஸ் ஆல்ட் இருக்கு. எப்பா உள்ள இருந்து வெளியில வரதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. கீழே ஃப்ளோர் ஃபுல்லாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட கால் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஒரு கம்பியாக பிடிச்சி டார்சன் மாதிரி தாவி வெளியில வந்திருக்கேன். உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லக்கேஜ் வச்சு அடைச்சிட்டாங்க. அங்கே பாருங்க, டோரே திறக்கிறது கிடையாது. தட்டி ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஏசியில் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணீங்கன்னா பெஸ்ட் ட்ரெயினாக இருக்கும். அதுவே ஸ்லீப்பரில் வந்தீங்கன்னா மரண பயத்தை காமிச்சிருவாங்க. ஆக்சுவலாக உள்ள தூரத்தோல நீங்கள் அண்டர்சோ பேசஞ்சர்ஸாக ஏறினீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஃபைன் போடுவாங்க. அதாவது டிக்கெட் ஃபேரை விட டபுளாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் இவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அதை மீறி தான் உள்ள இவ்வளோ கூட்டம் ஏறுது. அப்போ இவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்க. Number 1224 Howrah SMBT Bengaluru Toronto Superfast Express is on platform number 6. டிஸ்டிங்டிவ் தூரந்தோ லிவரி இப்போ வர எந்த தூரந்தோ எக்ஸ்பிரஸ்லையும் இல்லை. எல்லா ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் LHBயாகவே இருக்கு. யாரெல்லாம் பழைய தூரந்தோ லிவரியை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. விஜயவாடாக்கு பிறகு நமக்கு ரேணிகுண்டா ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அது இங்கேருந்து 377 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ திரும்பவும் போய் தூங்கிட்டு காலையில் எழுந்து கண்டினியூ பண்ணுறேன். நல்வணக்கம் ஸ்டார்ஸ். இந்த ட்ரெயினில் போகிறது நிஜமாவே சீட் பெல்ட் இல்லாத ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு ஆக்சிலரேஷன். இப்போவும் நம்ம பிஃபோர் டைமில் தான் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். காலையில் கரெக்டாக 7:30க்கு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. பிரெட் ஆம்லேட்டு, பட்டர் கொடுத்துருக்காங்க, கெச்சப்பு எல்லாமே வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு பிளாக சூப்பராக கண்டினியூ பண்ணலாம். தூரந்தோடைய கேட்டரிங் சார்ஜஸ் ஒரு கிளாஸ்லேயும் வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஸ்லீப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 490 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் ஏசி அண்ட் தேர்ட் ஏசியில் 770 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஏசியில் 1050 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் எப்போவுமே பிளாக்ஸில் சொல்லுவேன் இல்லையா, கூடூர் ஜங்ஷன்லேருந்து பைபாஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நிஜமாகவே நாம் அந்த வழியில் தான் பைபாஸ் ஆக போகிறோம். இப்போ ரைட் எடுத்து ஸ்ரீகாளஹஸ்தி வழியாக நாம் ரேணிகுண்டாவை ரீச் பண்ண போகிறோம். நமக்கு லெஃப்ட் சைடில் போகிற லைனு நம்ம சென்னை சென்ட்ரல் போகிற லைனு. மற்ற ட்ரெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது தூரத்தில் எல்லா கிளாஸ்லையுமே கொஞ்சம் ஃபேர் அதிகம். மற்ற சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பெங்களூரு வரைக்கும் போகிறதுக்கு 830 ருபீஸ் மட்டும் தான் ஃபேர் ஆகுது. ஆனால் இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர்லேயே எனக்கு 1400 ரூபா கேட்ரிங் சார்ஜஸோடைய சேர்த்து டிக்கெட் ஃபேர் ஆச்சு.
கூடூர்லேருந்து ரெனிகுண்டா போகிற இந்த செக்ஷனுக்கு நான் வைக்கிற பேர் வேப்ப மரத்து செக்ஷன். எங்கே பார்த்தாலும் ஆயிரக்கணக்கில் வேப்ப மரம் தான் இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது ரூட்டு. என்னதான் நம்ம தூரந்தோ நான் ஸ்டாப்பாக நின்று போனாலும் நம்ம ட்ரெயினை விட நான் ஸ்டாப்பாக நிற்கிற ட்ரெயின்ஸ் நிறையா இருக்குது. அதில் முதல் இடத்துல இருக்கிறது மும்பை ஹாப்பா தூரந்தோ. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து அகமதாபாத் வரைக்கும் 493 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ஸ்டாப்பாக ரன் ஆகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற ட்ரெயின். இப்போ ஸ்டார்ஸ் தூரத்தில் மழை பெய்யுது. இங்கேயும் தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்குது. சும்மா மண் வாசனை அடித்து தூக்குது. ஸ்டார்ஸ் வெல்கம் டு திருப்பதி. 1592 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் RU. இங்கே 20 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 10 மினிட்ஸ் வர ஹால்ட் இருக்கு. ரேணிகுண்டால மழை பெய்யுது. கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருக்கு. நேற்றெல்லாம் செம்ம வெயிலில் வந்தோம். இன்னைக்கு சில்லுன்னு இருக்கோம் போங்க. ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கு பிறகு நமக்கு நேராக SMBT பெங்களூர் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில வேற எங்கேயுமே ஹால்ட் கொடுக்கல. ஆக்சுவலாக எனக்கு அந்த பக்கமாக சீட்டு கிடைச்சிருச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு கிராசிங் கூட எடுக்க முடியல. ஸோ இப்போ போகிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக எதெல்லாம் வருதோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டு நேராக பெங்களூர் போயிடுவோம். Train number 12245 Howrah Junction SMBT Bengaluru. Duronto Superfast Express is on platform number 5. இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி நாம சென்னை கூட போய்க்கலாம். இங்கே ரேணிகுண்டா வந்த பிறகு இங்கிருந்து 10:40க்கு திருப்பதி சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகும். அதில் ஏறி நாம ஜம்முன்னு சென்னைக்கு போய் சேர்ந்துடலாம். ரேணிகுண்டா ஜங்ஷன்ல இருந்து SMBT பெங்களூரு வரைக்கும் இப்போ 345 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்கு. ஸோ அதிரடியாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு பெங்களூர் போயிடுவோம். ரேணிகுண்டா ஜங்ஷன் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கிராசிங் வர பக்கமாக சீட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த பக்கம் எடுக்கலாம். இவங்க தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் காய்ஸ். ஒரு சில பேர் கேட்பீங்க, பிரயாகராஜ்லேருந்து நியூ டெல்லி போகிற ஹம்சஃபர் எங்கேயுமே நிற்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப்பாக போகிற ட்ரெயின். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 632 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே நிற்காம போகுது. ஆனால் அது இந்த கேட்டகரிக்குள்ளே வராது. நம்ம தூரந்தோ இப்போ அரக்கோணம் ஜங்ஷனோடைய பைபாஸ் லைன்ல இருக்கு. இப்போ நம்ம இங்க இருந்து ரைட் எடுக்க போறோம். ரைட் எடுத்து சென்னை பெங்களூரு மெயின் லைனை பிடிக்க போறோம்.
இப்போ இந்தியாவில் மொத்தமாக 48 துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது 24 செட்டப் துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் எர்ணாகுளம் ஹசரத் நிசாமுதீன் துரந்தோ தான் இருக்கிறதுலே லாங்கஸ்டான துரந்தோ. அதாவது 2638 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அந்த ட்ரெயின். அதே போல் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்டான துரந்தோ எக்ஸ்பிரஸ் சியல்தாலேருந்து பூரி வரைக்கும் போகிற துரந்தோ. அது வெறும் 518 கிலோமீட்டர் மட்டும் தான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. கரெக்டாக 12 மணிக்கு பேண்ட்ரிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு சும்மா ஃபயராக எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிடலாம். இந்த பிளாக் ஃபுல்லாக ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா எந்த வித கிராசிங்கை எடுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் காலையில் ரெய்னிங் விட்டாக்க பிறகு நிறையா கிராசிங் எடுத்தோம். இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிடி பெங்களூருக்கு ரொம்ப பிஃபோராக போயிட்டுருக்கோம். ஸோ மேபி ரொம்ப சீக்கிரமாக உள்ளே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவோம். ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கேபிட்டல் ஆஃப் கர்நாடகா. 1937 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான சர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் பெங்களூரு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் SMVB. இங்கே நம்ம வண்டி 45 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சு. இந்த பிளாக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா பார்த்தீங்கன்னா ரேடிங்குண்டாக்கு அப்புறமா கவர் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த ட்ரெயினில் நீங்க வரீங்கன்னா ஸ்லீப்பர்ல வரும்போது கொஞ்சம் யோசிச்சு வாங்க. அதுவே தேர்ட் ஏசி செகண்ட் ஏசினா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பிளாக் இதோட எண்டுக்கு வருது. இதே போல அட்வென்ச்சரஸான பிளாக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.